அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழக அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் திரு சரத் அவர்களுக்கும், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அன்பு சகோதரி காமாட்சி அவர்களுக்கும், இந்த காவிரி குழுமத்தின் ஃபவுண்டர்ஸ் டாக்டர் சந்திரகுமார் அவர்களுக்கும், டாக்டர் செங்குட்டுவன் அவர்களுக்கும், டாக்டர் அரவிந்த் செல்வராஜ், டாக்டர் மணிவண்ணன் செல்வராஜ் மற்றும் இந்த மா காவிரி குழுமத்தில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள், அனைத்து மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கும் பொதுமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காவிரி குழுமத்தோட அந்த ஜேர்னியை கேட்குறப்ப 1999 ஆரம்பித்த அந்த ஒரு நிறுவனம் இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான படுக்கை வசதி கொண்ட பல்வேறு தரப்பட்ட சிகிச்சைகளை, தரமான மருத்துவ சிகிச்சைகளை வழங்குகிற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்காங்கன்னா அது ஒரு பெரிய இமாலய சாதனை தான். இதெல்லாம் பார்க்குறப்ப ஒருத்தருக்கு இந்த அளவுக்கு வரணும்னா ஒரு விஷன் வேணும். நிறைய பேர் டாக்டர்ஸ் முடித்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறோம். நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட சேவை எந்த அளவுக்கு நம்ம பண்ண போகிறோங்கிறது ஒவ்வொரு டாக்டரும் நம்ம தீர்மானிக்கிறோம். ஒரு தனி மனிதனோட விஷன் எந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நம்ம அரசியலில் பார்த்திங்கன்னா, ஒரு தனி மனிதனுடைய விஷன் இன்றைக்கி தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்குன்னா அதுதான் ஒரு மாற்றம். நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு தலைமையை நம்ம தமிழக நாட்டுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த விதத்தில் நம்ம ஒரு மருத்துவத்துறையின் ஒரு அமைச்சராக எனக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பை வழங்கியதுக்கு முதல்ல ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நம்ம டாக்டர்ஸ் காவிரி குழுமத்தின் நிறுவனர்ஸ், ஃபவுண்டர்ஸ் அவங்கெல்லாம் நம்மளோட இன்வைட் பண்ணப்போ கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரணும். ஏன்னா ஒரு ப்ரைவேட் செக்டரை நம்ம ஒரு காம்படிஷனாக நம்ம பார்க்க முடியாது. ஆஸ் அ ஹெல்த் மினிஸ்டர் ஐ சி ப்ரைவேட் செக்டர் ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் இன் த சர்வீஸ் டெலிவரி ஃபார் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. பிகாஸ் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற பாப்புலேஷனுக்கு கண்டிப்பாக பப்ளிக் செக்டர் மட்டும் பத்தாது. தட்ஸ் வை வி ஆர் பார்ட்னரிங் ப்ரைவேட் செக்டர்ஸ் ஃபார் த சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸில் தேர் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஸ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் செக்டர்லேயும் நமக்கு அரசு துறையில் அரசு சார்பாக எந்தெந்த விதத்தில் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ண முடியுமோ அந்தந்த விதத்தில் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக ஒரு தனியார் மருத்துவத்துறையில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒரு 3 முக்கிய பங்கு இருக்குது. இப்போ நம்ம பொதுத்துறையில் அரசு மருத்துவமனையில் அனைவருக்கும் தரமான மருத்துவ சிகிச்சை அது நமக்கு லட்சியமாக இருக்குது. நம்ம இன்னும் அந்த லட்சிய பாதையில் இன்னும் நம்ம கடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம அரசு மருத்துவமனையில் ஆரம்ப சுகாதார மருத்துவம்லாம் நமக்கு ஓரளவுக்கு நம்ம பரவலாக்கப்பட்டு விட்டன. நம்ம அடுத்த இலக்கு, நான் பட்ஜெட் உரையில் பேசுகிறப்போ நான் சொன்னேன், நம்ம மாவட்ட மருத்துவமனையிலும் சரி, தாலுக்கா மருத்துவமனையிலும் சரி, அந்த லெவல்லையும் நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஒரு உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சையை நம்ம அந்த லெவலுக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம கடக்க வேண்டிய தூரம் அதிகமாகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தனியார் மருத்துவமனைகள்லாம் அவங்களுடைய பங்கு பார்த்திங்கன்னா, தே புஷ் த லெவல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன்ஸ். அந்த லெவலில் அவங்களுடைய பங்கு சிறப்பாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. நான் இந்த மாதிரி மருத்துவமனைகள்லாம் பார்க்குறப்ப இதே மாதிரி நம்ம ரெப்ளிகேட் பண்ணணும், நம்ம அரசு மருத்துவமனைகளும் இதே மாதிரி ஒரு சேவையை நம்ம வழங்கணும் அப்படிங்கிறது தான் என் மனசில் எண்ணமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம இன்னும் Tier 2, Tier 3 சிட்டிஸ்லேயும் இந்த மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இன்னும் நம்ம நிறையா கொண்டு வரணும். நம்ம இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் நிறைய மருத்துவமனைகள் நம்ம எம்பேனல் பண்ணோம். அந்த மருத்துவ சேவை we have to give choices to the people. அதுதான் ரியல் ஃப்ரீடம், ரியல் எம்பவர்மெண்ட். பார்த்திங்கன்னா மக்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கணும், சாய்ஸஸை கொடுக்கணும். நம்ம ப்ரைவேட் செக்டரோட நம்ம கம்பீட் பண்ணி அந்த ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு தரமான மருத்துவ சிகிச்சை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கம்பீட் பண்ணி நம்ம அரசு மருத்துவமனை கொண்டு வர தேவை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டர் கண்டிப்பாக எப்போ ஒரு மருத்துவத்துறையில் ஒரு தலைமை எப்போ நம்ம வகிக்க முடியும்னா, அந்த எக்ஸலன்ஸ் when it is combined with empathy and ethics, அப்போ தான் அந்த உண்மையான தலைமை அப்போ தான் நம்ம எமர்ஜ் ஆகும். அந்த விதத்தில்
அந்த ரோலையும் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய தேவை ஒரு தனியார் மருத்துவத்துறைக்கும் இருக்குது. இதை நான் சொன்னது பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஃபவுண்டர் சொன்ன மாதிரி நம்ம இந்த பட்ஜெட்டில் நம்ம மருத்துவத்துறைக்காக நம்ம அறிவித்த திட்டங்கள் புதிய அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125 நான் அறிவித்தது போக பொது பட்ஜெட்டில் நிதியமைச்சர் அறிவித்த திட்டங்கள், அப்புறம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழ் அறிவித்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125 புதிய அறிவிப்புகளை நம்ம மேற்கொண்டிருக்கோம். இது கடந்த காலங்களிலிருந்து ஒரு பெரிய ஐ ஃபீல் திஸ் ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட். பார்த்தீங்கன்னா இது நாட் ஜஸ்ட் பழைய இருந்ததை விட ஒரு கண்டினியூவேஷனாக பார்க்காம இது ஒரு நம்ம புதிய ஸ்ட்ராட்டஜிக் விஷன் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம இந்த பட்ஜெட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அவர் ரொம்ப தெளிவாக, அவருடைய சிந்தனை ரொம்ப தெளிவாக இருந்தது. நம்ம அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாட்டோட சுகாதாரத்துறையை, மருத்துவத்துறையை, மக்கள் நல்வாழ்வுத்துறையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவர் எண்ணமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல ஒரு பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசியை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சருடைய நீண்டகால திட்டமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம மருத்துவத்துறையில் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நோய் வந்த பிறகு அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம், எந்த மாதிரி ஒரு மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கலாம், மருத்துவர்களை, செவிலியர்களை, மருந்து ஆளுநர்களை நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம இருந்துட்டு இருந்தது. ரியாக்டிவாக இருந்தோம். இப்போ ப்ரோஆக்டிவாக முதல் முறையாக நம்ம ஒரு பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசியை நம்ம ஒன்று உருவாக்கணும். ஏன்னா பொதுமக்களிடையே நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் டயட், நம்ம எக்ஸசைஸ், எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடணும், எந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, எந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது ப்ரைமோடியல் ப்ரிவென்ஷன் நம்ம சொல்லுவோம். மருத்துவ ஒரு துறையில் பார்த்தீங்கன்னா நோய் வரத்துக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸே நம்ம குறைக்கணும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு மருத்துவ கட்டமைப்பை, ஒரு வலுவான ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்கக்கூடிய மிக முக்கிய நான் பங்காக பார்க்குறேன். அந்த விதத்தில் இந்த நம்ம அவர் சொன்னப்போ உடனடியாக நம்ம துறை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட பேசி தமிழ்நாட்டில் முறையாக ஒரு பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசியை நம்ம உருவாக்க போகிறோம். மக்களுக்கு, அனைத்து பொதுமக்களுக்கும் நமக்கு எந்த மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து வகையான தகவல்களும் அவங்களுக்கு சென்றடையணும். there should not be any discrimination with regard to access to health information அப்படிங்கிறது அவருடைய திட்டமாக இருக்குது. இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி எண்ணெய், நம்ம சமைக்கிறதுக்கான எண்ணெய் நம்ம பயன்படுத்தணும், அப்புறம் குறிப்பாக நம்ம உடைய கேலரி லெவல் எந்த மாதிரி எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம், நம்ம உணவில் எந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ கரண்ட் ரிசர்ச்லாம் சொல்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம சுகர் நமக்கு பிரச்சனையோ அதே அளவுக்கு சால்ட்டும், நம்ம உபயோகிக்கிற சால்ட் லெவலும் பிரச்சனை தான் சொல்கிறோம். நம்ம பார்த்தோம்னா வீட்டில் இருக்கிறத விட கண்டிப்பாக நீங்கள் ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில் போகிறப்ப ஒரு 10% அதிக அளவு உப்பு இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம போடுவோம். இதை மக்கள் டிமாண்டு, மக்களுக்கு அந்த உணர்வு, அந்த பாசிட்டிவ் அந்த பாலிசி மூலமாக அவங்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தா ஸ்லோவாக அந்த டிமாண்ட், அவங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்கிற ப்ரெஷரையும் நம்ம குறைக்கணும். இந்த உப்பு, அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம கூடுதலாக சேர்க்கிற உப்பு அளவும் படிப்படியாக நம்ம சமுதாயத்தில் குறைக்கணும். அது மூலிமா பார்த்திங்கன்னா தொற்றா நோய்கள் தான் இப்போ அதிகமாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசி நம்ம உருவாக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரசு மருத்துவமனைகள்லாம் we need to develop ஒரு மாஸ்டர் பிளான், ஒரு விஷன் டாக்குமெண்ட்டை உருவாக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் எந்த மாவட்டத்தில்னு சொல்லலை, ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்குது. அப்போ என்னதுன்னா ஒரு பட்ஜெட்டில் ஒரு 40 லட்சம் ஒதுக்குறாங்க, அடுத்த பட்ஜெட்டில் ஒரு 2 கோடியை ஒதுக்குறாங்க, இன்னொரு அடுத்த பட்ஜெட்டில் ஒரு 50 லட்சம் ஒதுக்குறாங்கன்னா எப்போல்லாம் நிதி ஒதுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பில்டிங்கை நம்ம கட்டுறோம். இப்போ ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் ஒரு இடத்துல ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில், ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறோம். அடுத்த பட்ஜெட்டில் இன்னொரு பில்டிங் நம்ம பக்கத்துலேயே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச்சே இல்லை. என்டையர் ஒரு பர்டிகுலர் மாவட்டத்தில் அந்த 10 ஏக்கர் முழுதும் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக அடிக்க தனித்தனி பில்டிங்காக இருக்குது. ஒரு பேஷண்ட்ஸ் எப்போல்லாம் நம்ம ஒரு சிடி ஸ்கேன் நம்ம கொண்டு வரணும், அதுக்கு ஒரு பில்டிங் கட்டிடுறாங்க. இப்போ ஒரு டென்டல் ஃபெசிலிட்டி அந்த மாவட்டத்துக்கு நம்ம கொண்டு வரணும், அங்கே ஒரு பில்டிங் கட்டுறோம். அப்புறம் எம்ஆர்ஐ வரப்போ அங்கே ஒரு பில்டிங், அப்புறம் புதுசாக ஒரு சித்தா வரப்போ அங்கே ஒரு பில்டிங். இந்த மாதிரி ஒரு 10 ஏக்கர் ஒரு இடம் நம்ம ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கிடைச்சாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். மேக்ஸிமம் எஃப்எஸ்ஐ வாங்கி கட்டிட்டு இன்றைக்கி இருக்கிறதே லேண்ட் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் ப்ரெஷியஸ் ரிசோர்ஸ். அதை ஒன்றும் நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணல. ஸோ இதுக்கு தேவை என்னென்னா we need a long term master plan for each and every health facility starting from medical colleges. ஸோ அதை உருவாக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் தனித்தனியாக இருக்கும். ஆர்த்தோ இங்கே இருக்கும்,
எக்ஸ்ரே ஒன்று பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஹேஸ் டு வாக் ஃபார் நியர்லி ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தால் எக்ஸ்ரே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்டகிரேட்டடாக ஒரு பிளான் பண்ணி ஒரு மாஸ்டர் விஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நாம் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது தான் முதலமைச்சருடைய நோக்கமாக இருக்குது. மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மருத்துவர் அவர்களுக்கும் மா காவேரி குழுமத்தின் உமன்ஸ் மா காவேரி அப்படின்ற குழும நிறுவனத்திற்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் ஊடகத்துறை அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த தாய் சேய் நலம் அப்படின்ட்டு உமன்ஸ்க்காக எஸ்பெஷலி இந்த 110 பெட்ஸ் ஹாஸ்பிட்டல் அமைச்சிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு மகளிர் ஒரு தாய் நல்லா இருந்தால் ஒரு குழந்தையும் நல்லா இருக்கும், குழந்தை நல்லா இருந்தால் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும், ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் ஒரு சமுதாயம் நல்லா இருக்கும் அப்படின்ற நோக்கத்தில் மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப இந்த ஹாஸ்பிட்டல் பண்ணியிருக்கீங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வளர்ச்சி அடைகிறதுக்கு மேன்மேலும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஹானரபிள் மினிஸ்டர்ஸ் coming for this and encouraging the society also. Thank you so much.